2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியில் அருண்ராஜ் IRS இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக தீவிர ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் தேர்தல் களம் ஓராண்டிற்கு முன்னதாகவே எப்போதும் இல்லாத வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இதில் பிரபல நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் வருகை தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. இவரது கட்சியில் பிரபலங்கள் யாரேனும் இணைவார்களா என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தேசிய அளவில் புகழ்பெற்ற தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டார். ஆனால் அவர் கட்சியின் ஆலோசகராக மட்டுமே இருப்பார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் புதிய வரவாக அருண்ராஜ் IRS அவர்கள் இணைய உள்ளதாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இவர் பல மாதங்களாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஆலோசனைகள் வழங்கி வந்துள்ளார். அதே சமயம் IRS எனப்படும் இந்திய வருவாய்த்துறையில் உயர் அதிகாரியாக இருந்ததால் நேரடியாக அரசியலில் ஈடுபட முடியவில்லை. கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த முடியவில்லை. இந்நிலையில் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு விஜய் உடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு எடுத்துள்ளார். கடைசியாக பாட்னாவில் வருவாய்த்துறையில் கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார். இது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு பணியை துறந்துவிட்டார். இனிமேல் நேரடி அரசியலில் இறங்க தடைகள் ஏதும் இல்லை. விரைவில் விஜய் கட்சியில் இணையும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படும் என தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே சில ஆலோசனைகள் நடந்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி கட்சியின் இணை அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் தனது X வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு புதிய பொதுச் செயலாளர் கிடைத்துவிட்டார் என பதிவிட்டுள்ளார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது பொதுச் செயலாளராக இருப்பவர் புசி ஆனந்த். இவர் விஜய் உடன் ஆரம்ப காலம் முதலே பயணித்து வருபவர். குறிப்பாக விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தவர். எனவே இவரை மாற்றிவிட்டு அருண்ராஜை விஜய் நியமிப்பாரா இல்லை புசி ஆனந்திற்கு பக்க பலமாக இருக்கும் வகையில் இணை அல்லது துணை பொறுப்புகள் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தற்போது விஜய்க்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை அறிமுகம் செய்து வைத்தது அருண்ராஜ் தான் என கூறப்படுகிறது. அருண்ராஜ் அடிப்படையில் மருத்துவர், சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று தமிழக வருமான வரித்துறை இணை ஆணையராக பதவி வகித்து வந்தார். 2021 மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைமை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பதவி வகித்தது கவனிக்கத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தில் அருண்ராஜ் IRS-ஐ தொடர்ந்து தேமுதிக, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக, டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் விஜய் தலைமையிலான தவேகாவில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியில் உள்ள VCK மற்றும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாட்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவ்விரு கட்சிகளும் தவேகா கூட்டணியில் இடம் பெற்றால் திமுக கூட்டணி பலத்தை விட தவேகா கூட்டணி பலம் பெற்றுவிடும் என்கின்றனர் தமிழக அரசியல் நிபுணர்கள். இது போன்றதொரு அரசியல் நிகழ்வு தமிழகத்தில் ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி முதல் இடத்தையும், தவேகா கூட்டணி 2வது இடத்தையும், நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தையும், திமுக கூட்டணி 4வது இடத்தை பிடிக்கும் சூழ்நிலை உருவாகும் என்று தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மூச்சுக்கு 300 முறை சமூக நீதி பேசும் திமுக ராஜ்யசபா தேர்தலில் மதத்தை சார்ந்தே வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர் என்று, இதில் சமூக நீதி எங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளது என புதிய தமிழன் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், திமுக அறிவித்த வேட்பாளர்களில்
ஒருவர் கிறிஸ்துவர், மற்றொருவர் முஸ்லிம், மற்றொருவர் இந்து. வெளிப்படையாகவே முஸ்லிம் கிறிஸ்துவ வாக்கு வங்கியை குறிவைத்து வேட்பாளர்களை திமுக தேர்வு செய்து நிறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் திமுகவால் கட்டவிழ்த்து விடப்படும் ஏமாற்று, பொய்யான, கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு இரையாகி ஓட்டுகளை அள்ளி கொடுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் இது போன்று எளிதாக வெற்றி பெற்று தங்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் முக்கிய தருணங்களில் கை கழுவப்படுகிறார்கள், முற்றிலும் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை இனியாவது புரிந்து கொள்வார்களா என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வருங்காலத்தில் சமூக நீதி புரட்டல் வாதிகளுக்கு, குறிப்பாக திமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டளிக்க கூடாது என்பதை தேவேந்திர குல வேளாளர்கள் சிந்திப்பார்களா என்று கேட்டுக்கொண்ட மருத்துவர் கிருஷ்ணசாமி, அதிமுக தனக்கு உள்ள இரு வாய்ப்புகளை யாருக்கு கொடுக்க போகிறார்கள், எப்படி சமூக நீதியை கையாள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம் என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். குறிப்பாக அண்ணா அறிவாலய திமுகவினர் பேசுவது மட்டுமே சமூக நீதி, ஆனால் செய்வது அனைத்தும் சமூக அநீதி என்பதையும், திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதையும், திமுகவுக்கும் அநீதிக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு பற்றி தமிழக மக்கள் இனிவரும் காலங்களிலாவது புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.